வணக்கம். ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரையும் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடத்துலேயும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்று. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதியே குரு அப்படிங்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு நகர்வையும் பார்த்தீங்க அப்படின்னா உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கும் போது தான் மிகச்சிறந்த முறையில் உங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்தவரையும் அதிக பணத்திற்கு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி. நிறைய முதலீடுகளை பண்ணணும், அந்த முதலீடுகள் மூலம் நிறையா வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நீங்கள் கொண்டவர்கள். நீங்கள் உங்களுடைய ராசிநாதனை மிக சரியாக கணிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மிக சரியாக வரும். அப்படி இல்லைன்னா அதிகம் ஏமாறக்கூடிய ஒரு ராசியாகவும் தனுசு ராசி இருப்பதனால உங்கள் ராசி அதிபதியோட பெயர்ச்சி முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தனுசு ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல இருந்து கடந்த ஒரு வருட காலங்களாக உங்களுக்கு குரு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் தற்சமயம் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு போகிறாரு. இந்த 6ஆம் இடத்துல ராசி அதிபதி போகிறது அப்படிங்கிறது, ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் ராசி அதிபதி போகிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனநிலையை குறிக்கக்கூடிய ராசி அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 6ஆம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு தெளிவற்ற மனநிலை உருவாகும். நீங்கள் குழப்பவாதிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் மனசை போட்டு ஒரு நிறைய சஞ்சலத்தில் ஆட்கொள்கிறதுக்கு ஒரு நேரமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். நீங்கள் மனசு தெளிவில்லாமல் முடிவெடுக்கும் போது செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தவறான ஒரு வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு மட்டும் இப்படி தவறாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால அந்த இடம் கொஞ்சம் சிக்கலான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால உங்களை எச்சரிக்கைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். எந்த மாதிரி இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிரிகள் தொந்தரவுகள் இருக்கலாம். அதன் பிறகு நோய்கள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டு அதன் பிறகு உடல்நிலையும் பாதிக்கப்படுவதற்கான ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. அப்படி டென்ஷன் ஆனால் ஒன்று பிபி ஏறி போயிடுச்சு, இல்லை பிபி குறைஞ்சி போயிடுச்சுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். இல்லை உடல் ரீதியான பாதிப்புகள் வேறு பிற பாதிப்புகளும் வந்துடும். உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லாயிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் தொந்தரவுகள் இருக்கும். கடன் ஏதாவது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆள் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கிறது நல்லாயிருக்கும். நல்லதே செய்யாதா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்லதும் செய்யும். எப்படி நல்லது செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை மாற்றத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா அது நல்லதாக அமைகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு வேலைக்காரர்கள் நல்ல வேலைக்காரர்களாக வருவாங்க. புத்திசாலியான வேலைக்காரர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய மூளையை வச்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு உகந்த நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, குரு அமர்ந்த இடத்தோட பலன் மட்டும் கிடையாது. ஒரு ராசிக்கு அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10வது இடத்துல கர்மஸ்தானத்தை பார்த்துட்றாரு. அப்போ கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிக உயர்ந்து வர்றதுக்கு அவர் வழிவகுத்து செய்வார். ஏற்கனவே தொழிலில் ஏதோ ஒரு தேக்க நிலை இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒர்க்கர் மூலம் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சியை தான் எடுத்துக்கணும். தொழில் அமோகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த நேரம் உகந்த நேரம். தொழிலில் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு இடம். கர்மஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால
நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தையர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையில் அக்கறை காட்டிக்கிடுங்க. ஏதாவது கர்ம காரியங்கள் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்ருவார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு, தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தின் மூலம் கிடைக்கிது. அப்போ விரயஸ்தானத்தில் வந்து குருவோட பார்வை கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர் செலவுகள் அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே 6ல் இருக்கிற குரு வந்து மருத்துவ செலவுகளை உருவாக்கி விட்ருவார். நீங்கள் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி விட்ருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப செலவுகளை அதை மாற்றிக்கிடுங்க. எப்படி சுப செலவுகளாக மாற்றிக்கலாம் அப்படின்னா அவரோட விசேஷ பார்வை 2ஆம் வீட்டுக்கும் கிடைக்கிது. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைய செலவுகள் குறையும், மருத்துவ செலவு குறைஞ்சி போயிடும். இதுதான் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து செய்யணும். திடீர் செலவுகள், மருத்துவ செலவுகள் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் சுப செலவுகளை வந்து பண்ணிவிடுங்க. திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா திருமண ஏற்பாடுகளை பாருங்கள். திருமணம் நடந்து முடிஞ்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காண்டி இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும். இல்லை குழந்தை வழிகளில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து வரும். பண வரவுகளும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுவும் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். 12வது வீட்டை வந்து உங்களுக்கு குரு பார்க்குறதுனால வெளிநாடுகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உடனே அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். அங்கே போய் ஒரு காலங்க வேலை செய்யுங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலமெல்லாம் வந்து இருக்கும். ஸோ தனுசு ராசி பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா ராசி அதிபதிக்கு கண்டிப்பாக பரிகாரம் அப்படிங்கிறத செய்யணும். ஆலங்குடி குருஸ்தலம் தான் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வணங்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அது எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போங்க. 3 மாதத்துக்கு போங்க, இல்லைன்னா 6 மாதம் ஒரு வாட்டி, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் போயிருங்க. கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலம் நீங்கள் போய் தான் ஆகணும். இந்த குரு பேச்சுக்கு மட்டும் இல்லை, எல்லா குரு பேச்சுக்கும் வந்து போகலாம். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த கோயில் உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக வழியில் பரிகாரம் பண்ணுறவங்கள்ட்ட பரிகாரம் பண்ணுங்க. அவங்க ஏதாவது ஹோமம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு வந்து பண்ணுங்கள். ஏன் இதை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 6ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் தாந்திரிக வழியில் உள்ளவர்களை காட்டக்கூடிய அவர் மூலம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் 6ல் உள்ள குருவுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பரிகாரங்களை வந்து எடுத்துக்கிடுங்க. அதன் பிறகு குலதெய்வத்தை வந்து வணங்குங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்கு 6ல் இருக்கிற குருவால் வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைஞ்சி நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். நன்றி நண்பர்களே.